உலக முடிவு மட்டும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று உறுதிமொழி தந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. தம்மை நினைந்து வாழ்கிறவர்களை மட்டுமின்றி மறந்து வாழ்வோரையும், ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமல்லாது வேற்றுமனம் கொண்டோரையும் அனுதினம் பராமரித்து பாதுகாத்து வருகிறார். பிரிந்து கிடக்கும் தம் மக்களை ஒன்று கூட்டிச் சேர்க்கும் கடவுளுடைய மகத்தான பணியில் பலர் கருவிகளாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றனர். இறைவனின் மானிட வாழ்க்கையில் அவர் தாயாகும் பாக்கியம் பெற்ற தேவமாதாவாம் அன்னை மரியாள் தமிழகத்தில் தஞ்சை மாவட்டத்தில் நாகைப்பட்டினம் அருகே வேளாங்கண்ணி எனும் சிற்றூரில் காட்சி தந்த நோக்கமும் அதுவே. முற்றிலும் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு காட்சி தந்திருக்கிறார் அன்னை. இதன் மூலம் மதம், ஜாதி, இனம், சடங்குகள் அத்தனைக்கும் அப்பால் தனித்து இறைவன் செயல் புரிகிறார், அருள் செய்கிறார் என்பதை அறியலாம். பரம்பரை பரம்பரையாக 300 ஆண்டுகளுக்கு மேல் கூறப்பட்டு வரும் இவ்வரலாற்று நிகழ்ச்சிக்கு பின் நம்பிக்கையுடன் செல்லும் ஆயிரக்கணக்கான மக்கள் தம் குறை தீர்ந்து வருகின்றனர். ஆரோக்கிய மாதா என அழைக்கப்படும் வேளாங்கண்ணி அன்னை தந்த காட்சிகள், அன்று நிகழ்ந்ததாக கூறப்படும் அற்புத நிகழ்ச்சிகள் சிலவற்றை மட்டும் வண்ணத்திரை ஓவியமாக்கி மக்களுக்கு அளிக்க இறைவனருளால் முன்வந்துள்ளது கிரி மூவிஸ். Good morning, doctor. Good morning. ஏன் குழந்தை அழுதுகிட்டு இருக்கு? பால் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பரவாயில்லையே. பெரிய டாக்டர் வர நேரம் பார்த்து அழறியே. கெட்டிக்காரி. என்னது நர்சம்மாவா? அக்கான்னு கூப்பிடணும்னு சொல்லிருக்கேன், மறந்துட்டியா? பரவாயில்ல, என்ன அக்கான்னே கூப்பிடு. நீ அப்படி கூப்பிடும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இனிமே அப்படியே கூப்பிடுவியா? சரிக்கா. மேரி, டாக்டர் சோமனுடைய யூனிட்ல உதவி தேவைப்படலாம். என்ன, நீ இன்னும் பால் குடிக்கல? எங்க குடிக்கிறா டாக்டர்? கதை சொல்லுன்னு பிடிவாதம் பண்ற. கதை சொல்ல சொன்னா சொல்ல, நீதான் வியாதிஸ்தர்களுடைய சொந்தக்காரங்க மாதிரி பாத்துக்கிறியே. மேரி, வியாதி குணமாறது மருந்துனால மட்டும் இல்ல, அன்பா பழகிறதுலயும் ஆறுதலான வார்த்தைகளால தான். உண்மைதான் டாக்டர். உனக்கு புரியுது, எல்லாருக்கும் புரியலையே. கதை சொன்னாதான் நான் பால் குடிப்பேன். சொல்றேன். உன்ன போலவே பசிக்குதுன்னு அழுத ஒரு பாப்பாவோட கதையை சொல்றேன். எங்க சாப்பிடு. இதே தஞ்சாவூர் ஜில்லாவில வேளாங்கண்ணின்னு ஒரு கிராமம். அழகான கடலோரம், சின்ன கிராமம். அந்த கிராமத்துல நடந்த கதை இது. நடந்துதா? நீல கடலின் ஓரத்தில் நீங்கா இன்ப காவியமா, காலத்திரையில் எழில் பொங்கும் கனக கருணை ஓவியமா. நீங்கா இன்ப காவியமா, காலத்திரையில்
பெருக தென்னை உயர பனை உயர சென்னல் உயர்ந்து கதிர் பெருக மின்னும் தாழை மடல் விரியும் வேளாங்கண்ணி எனும் ஊராம். பொலிவும் சுமல்த இளந்தென்றல் பூவின் மணமும் புதுவெயிலின் பொலிவும் சுமல்த இளந்தென்றல் ஆவும் கன்றும் அழைக்கின்ற அன்பு குரலில் விளையாடும். பொன்னேர் பிடித்த நல்உழவர் பூமி தாயின் அருள் கொண்டார். பொன்னேர் பிடித்த நல்உழவர் பூமி தாயின் அருள் கொண்டார். தன்னேர் இன்றி மீனவரும் தாவும் கடலின் நிதி கண்டார். தன்னேர் இன்றி மீனவரும் தாவும் கடலின் நிதி கண்டார். ஓஹோ, கண்ணுக்குட்டி அவுத்து விடு, அது பால் குடிச்சா தானே நான் உனக்கு பால் கொடுக்க முடியும்னு கூப்பிடுறியா? இரு வர. அண்ணே சுந்தரம், சுந்தரம், சாம்பாளத்தை உள்ள வச்சுட்டு பால் சொம்பு எடுத்துட்டு வாமா கண்ணே. சுந்தரம், என்ன காமாட்சி இன்னும் பால் கறக்கல? இல்ல வேலை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, வீடெல்லாம் கழுவி முழுவதுக்கு நேரம் ஆயிடுச்சு. நீ இன்னும் குளிக்கல? நான் குளத்துல குளிக்க போறேம்மா. வேண்டாப்பா, நேராச்சு, இங்கேயோ குளிச்சுடுப்பா. நான் சீக்கிரம் வந்துடுறேம்மா. சரி சரி, போய் குளிச்சுட்டு சீக்கிரமா வந்துடு. தம்பி சுந்தரம், இன்னைக்கு புதுசா குளத்துல குளிக்க வந்திருக்கே, எப்படி விட்டாங்க உங்க அம்மா? எப்படியா கெஞ்சி கேட்டேன், விட்டுட்டாங்க. ஆஹா, அதானே பார்த்தேன். ஏன்டா கொட்ட அடிக்கிறீங்க? பேசாம கரையில நின்னு குளிச்சுட்டு போகாம பேசாம குளிக்கணுமா? ஏன் பேசிட்டு குளிச்சா? டேய் வாயாடடா, வாழை ஒட்ட அடிக்கிடுவேன்.
எனக்கு ஒன்னும் வாலி இல்லையே. ஒருவேளை ஏண்டா திமிரா உனக்கு? எனக்கா வால் இருக்குன்னு சொல்ற? உங்களை மாதிரி தானே புள்ள சுந்தரம் எப்படி ஒழுங்கா நின்னு குளிக்கிறான் பாரு. காமாட்சி புள்ள வளர்க்குற மாதிரி ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் அவங்கவுங்க பிள்ளைகளை வளர்த்தா, அட இது பிள்ளைங்களா? பேய் குட்டிங்க. இங்க பாரு, சொன்னா கேக்குதுங்களா? இருங்க, அம்மா கிட்ட போ. என்ன காமாட்சி, யார பாத்துட்டு நிக்கிற? பால் அனுப்பல என்ன? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு குளத்துல குளிக்க போன சுந்தரத்தை இன்னும் காணோம். அந்த குவளையில இருந்த மாதிரி குடுத்துட்டியா? சாப்பிட்டுட்டு போன நேரம் ஆயிடு கண்ணு. சீக்கிரமா பாலை குடுத்துட்டு வந்து சாப்பிடு. சரிம்மா. புள்ள இன்னைக்கு தாமதமா போகுது. என்ன ஆகுமோ? பண்ணியார் குணம் தான் உனக்கு தெரியுமே. என்ன யோசனை பண்ணிக்கிட்டு நிக்கிறீங்க? முடிவா சொல்லுங்க. நாங்க எப்படிங்க முடிவு சொல்றது? ஐயா உத்தரவு தாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏயா, நீ வயசுல பெரிய மனுஷனா இருக்க, பண்ணையில பாதி பேரை அடைச்சுக்கிட்டு சாமி விட போறேன்னு சொல்றீங்க. காலமெல்லாம் தாங்க உழைக்கிறோம். உழைக்கிறதுக்கு உடலையும் உசிரையும் கொடுத்த ஆண்டவனை மறக்கலாங்களா? மறக்க வேணாயா, நினைச்சுக்கிட்டே போய் வேலையை பாரு. உனக்கு கடவுளா படி அளக்கிறார். ஆமாங்க. என்னையா சொன்ன? இந்த பண்ணையில நான் அளக்கிறேன் உங்களுக்கு கூலி. நெசந்தாங்க. ஆனா எசமா மூலியமா ஆண்டவன் தான் எங்களுக்கு படி அளக்கிறாரு, எங்களை காப்பாத்துறாரு. டேய் முருகையா, உன்னை யாரா வாழ வைக்கிறது? சாமி தாங்க. சித்தையா, கடவுள் தாங்க. டேய், நான் ஆண்டவனை பத்தியே கவலைப்படாதவன். என்ன யாரா காப்பாத்துறது? எல்லாரையும் காப்பாத்துற கடவுள் தாங்க உங்களையும் காப்பாத்துறாரு. நான் தான் அவரை நினைக்கிறதே இல்லையே. அவர் உங்களை மறக்கிறதே இல்லைங்களே. ஐயா அவரை நம்பாம போகலாம், ஆனா அவரு நம்ம எல்லாரையும் ஒன்னா தாங்க நினைக்கிறாரு. ஏயா வாதம் பண்றியா? இல்லைங்க, பேச்சுக்கு சொன்னேனுங்க. முரட்டு தரத்துல பிள்ளை பெத்தவளை இல்லைன்னு சொல்லிடலாம், ஆனா தாய் அப்படி சொல்ல முடியுங்களா? அப்போ என்ன முரடேன்னு சொல்றியா? ஐயோ, அப்படி இல்லைங்க. என்னமா குழந்தை ஆகுது? பால் வரலங்க, குழந்தைக்கு பசிங்க. கண்ணால பார்க்காத கடவுளை கும்பிட போறேன்னு கண்ணுக்கு முன்னால நிக்கிற எஜமானுக்கு துரோகம் பண்றீங்களே, உங்களை என்ன சொல்றது? பெரிய காலத்துல சாமி காரியம்னா முதல்ல கவனிடான்னு சொல்லுவாருங்க. அது அந்த காலம். இப்ப காலம் மாறிக்கிட்டு வருது. என்னதான் வேதாந்தம் பேசினாலும் என் மனசை மாத்த முடியாது. கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு 3 நாளைக்கு வேலைக்கு மட்டம் போடலான்னு பாத்தீங்களா? கண்ணம்மா, குழந்தைய பாரு. குழந்தைக்கு பசிங்க. காலையில வாங்க பால் மொத்தம் தெரிஞ்சு போச்சு. சுந்தர கூட இன்னும் வரலங்க. பாத்தீங்களா, பேச தெரியாத பச்சை குழந்தை கூட தன்னுடைய பசியை காட்ட அழுவுது. பேச தெரிஞ்ச நாம நம்முடைய தேவைகளை ஆண்டவங்கிட்ட கேட்க வேணாங்களா? அழுகுற குழந்தைக்கு பாலு ஆண்டவன் அனுப்பலையா, வேளாங்கண்ணி காமாட்சி அனுப்புறா. காசு கொடுத்து வாங்குற இடத்துல கூட தவறிடுங்க, ஆனா அவன் மேல நம்பிக்கை வச்சா நொடி பொழுதும் பிசகாதீங்க. நினைக்கிறீங்களா? கொஞ்சம் இடம் கொடுத்தா பேசிக்கிட்டே போவீங்களே. போங்க, கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு இனிமே இங்க வராதீங்க, போய் வேலையை பாருங்க. ஐயா பெரிய மனசு பண்ணி எங்களை அனுப்பணும், உத்தரவு கொடுங்க ஏஜமா. நான் எதுக்கு உத்தரவு கொடுக்கணும்? ஆண்டவன் உத்தரவு கொடுப்பாரு. போங்க. சுந்தரம் இன்னும் வரலையே. கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா அப்படி நடந்துக்கானா? எங்கேயாவது பிராக்கு பார்த்துக்கிட்டு இருப்பான். அத வர்றானே. வந்துட்டானா? சுந்தரம் வந்துட்டானா? எவனோ ஒருத்தன், அவன் எங்க வரப்போறான்? என்னங்க, நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. அவசரத்துக்கு கொஞ்சம் பாலு அண்ணி வீட்டுல. அண்ணி வீட்டுல வாங்குறதா? நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? இல்ல நான் தான் மறந்துட்டே நினைச்சுக்கிட்டியா? குழந்தைக்கு எது வந்தாலும் சரி,
அந்த வீட்டுல கால் எடுத்து வைக்கிறதா? என்னங்க இன்னைக்கு என்னென்னவோ பேசுறீங்க? பண்ணையாளுங்க கிட்ட வேற எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க. வரட்டும், 1000 தடவை சொல்லியிருக்கேன் பால் பிந்த கூடாதுன்னு. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகணும். என்னங்க இந்த பாருங்க, இங்க வாங்களே. என்ன பாருங்களே, அழுதுகிட்டு இருந்த குழந்தை சிரிச்சிட்டு இருக்கு, வயிறு கூட நிறைஞ்ச மாதிரி இருக்குங்க. நீ ஒண்ணு இப்பதான் சொன்ன குழந்தை துடிச்சுக்கிட்டு இருக்குன்னு, இப்ப என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்ற? உனக்கு என்ன புத்தி பிசை போச்சா இல்ல மூளை குழம்பு போச்சா? என்னங்க என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டேன்? ஐயா கோவமா இருக்காரு. நீ இங்கே இரு, பானையை நான் கொண்டு வந்து தரேன். இல்லப்படியே இவ்வளவு சொல்லி கேட்காம அங்க இருந்து பாலை வாங்கிட்டு வரேன். கொண்டாங்க விடுங்க. கொண்டாங்க. நான் சொல்றதை கேளுங்க. இந்த பாலையை குழந்தை சாப்பிடக்கூடாது. விடு. அவசரப்பட்டு கொட்டிடாதீங்க. நான் அங்கே வாங்கலைங்க. பொய் சொல்லாதே, எனக்கு கெட்ட கோபம் வரும். அங்க பால் வாங்கலைன்னா ஆகாசத்துல இருந்து கொட்டிச்சா? கொண்டாங்க. ஐயோ கொட்டிடாதீங்க. இந்த பால் அங்கே வாங்கலைங்க, நம்ம சுந்தரம் கொண்டு வந்தது. யாரை ஏமாத்துற? சுந்தரம் கொண்டு வந்ததா? ஆமாங்க ஐயா. நீயா? நான் கொண்டு வந்த பாலு தாங்க. என்ன இன்னைக்கு பால் வேற குறைவா இருக்கு? என்னது பால் குறையுதா? பால் எப்படி குறையுது? கடையில கொடுத்துட்டு காசு வாங்கினியா? என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. இல்லைங்கய்யா, நான் நிஜமா அப்படியெல்லாம் செய்யலங்கய்யா. இன்னும் எப்படி பால் குறைஞ்சது? டேய், ஒரு வார்த்தை வித்தியாசமா விழுந்த ஒரே வார்த்தை. இந்த ஊர்ல பால் வாங்காம வேளாங்கண்ணில இருந்து வரவழைக்கிறேன். நான் மானத்தண்டா, மானத்தை எனக்காக துரோகம் பண்றேன். யாருக்கு பாலை விட்டேன் சொல்லு? யாருக்கும் வைக்கலீங்க, கொஞ்சோண்டு கொடுத்தேன். கொஞ்சோண்டு கொடுத்தியா? யாருக்கு? பால் எடுத்தார வழியில மயக்கமா இருந்ததுன்னு உட்காந்தேன். அப்போ வானத்துல இருந்து பால் குபுகுன்னு பொங்கிட்டு இருக்குங்க. உங்க ரெண்டு பேருக்கு என்ன வந்தது இன்னைக்கு? வேறாடா நான் வானத்துல இருந்து பொம்பளை குதிச்சாங்களா? நீ ஆடானா பால் ஆளா பொங்குதுங்க? போய் வேலையை பாரு. ஏடா இந்த வயசுல பொய்யும் போயிட்டும். என்னங்க நான் சொல்றது நிஜம்தாங்க. நீங்க வந்து பாருங்க. சீக்கிரம் வாங்க. இத பாருங்க. என்ன கண்ட மாதிரி அதிசயமா இருக்கு. என்னால நம்பவே முடியல. எனக்கு பயமா இருக்குங்க. தன்னை மதிக்காதவனுக்கு தெய்வம் காட்டுற அடையாளமா இல்ல குறைஞ்சவனுக்கு காரணம் கேட்டு சுந்தரத்தை திட்டதுனாலயா? சுந்தரம் சொன்னது உண்மையா? ஆமா, சுந்தரம் சொன்னது உண்மைதான். சுந்தரம் 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 என்னன்னே புரியல. ஒரே புதுமையா இருக்கு. நான் பொய்யா சொல்றேன். அதோ பாருங்க. என்னன்னு அதிசயமா இருக்கு. சுந்தரம் சுந்தரம் வழியில யாருக்கும் பால் கொடுத்தேன்னு சொன்னியே, அது யாரு? அந்த அம்மா வேற ஏதாவது பேசுறாங்க? இல்லையா கண்ணம்மா, பையன் ஏதாவது தூக்கத்துல கணா கட்டுப்பானோ? என்னங்க நீங்க கண்ணுக்கு முன்னால பால் பொங்கி வழியுது. இதை விடவா அதிசயம் நடக்கணும்? தனக்கு சுந்தரம் கொடுத்த பாலுக்கு பதிலா
நமக்கு குடம் குடமா பாலை கொடுக்கறாங்க அந்த அம்மா. அது யாருன்னே தெரியலையே. அந்த பையன் முகத்தை பாருங்க, தனி கலை இருக்குது. காலையில பண்ண ஆளுங்க சொன்ன மாதிரி இது இது ஆண்டவன் கொடுக்கிற பாடமா? தம்பி சுந்தரம், நீ சொன்ன அந்த அம்மா உனக்கு காட்சி கொடுத்த போது வேற யாராவது இருந்தாங்களா? யாரும் இல்லைங்கய்யா, நான் மட்டும்தான் இருந்தேன். சாதாரண வேலையாட்சியில் அனுப்பி என் கூட பேசின கடவுள் தான் நேர்ல இந்த அற்புதத்தை காட்டியிருக்காரு. நான் பேசினது தவறு இப்ப உணர்வு. தம்பி சுந்தரம், சுந்தரம், என் கூட வந்து எனக்கு அந்த இடத்தை காட்டு. சந்தேகத்தினால கேட்கிறேன், நானும் பார்க்கணுங்கிற ஆசையால கேட்கிறேன். வாப்பா, வா வா. இதோ இங்கதான், இதே இடத்துலதான். அம்மா குழந்தையோட இங்கதான் நின்னாங்க. அம்மா, அப்பா வந்தீங்களேம்மா. இப்போ வாங்கம்மா, வாங்கம்மா. வாங்கம்மா, வரமாட்டீங்களா? இன்னும் ஒரே ஒரு தடவை வாங்கம்மா. அம்மா, அம்மா, அம்மா. அழாது தம்பி, நாம நினைக்கிற போதெல்லாம் பார்க்கணுங்கிறது முடியாத காரியம். வா போலாம். ஐயா, ஐயா, பாருங்கய்யா. அம்மா பாருங்கய்யா. அம்மா, தாயே, உன் ஜோதியை என்னால தாங்க முடியலம்மா, தாங்க முடியல தாயே. வேலையே, வேலையே, அங்க பாரு. என்னது, பண்ணையாரெல்லாம் வராரு? ஆமா வேலையே, பாலு பிந்தி போச்சேன்னு அப்பவே நினைச்சேன். பிள்ளைங்க தான் கூட வர்றான். என்னமோ ஏதோ தெரியலையே. நீ ஏன் பயப்படுற? கொஞ்சம் பிந்திட்டாதான் என்ன? காமாட்சி, என்னங்க ஐயா, நடக்க கூடாத அதிசயம் நடந்திருக்கு காமாட்சி. என்ன சொல்றீங்க ஐயா? காமாட்சி, நீ பெத்த இந்த பாலகன் சாதாரண பிள்ளை இல்லம்மா. வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு தாயை நேர்ல பார்த்த அருள் பெற்றவன். தேவலோகத்திலிருந்து வந்த தாய் காரணம் இல்லாம ஓ மகனுக்கு காட்சி கொடுக்க வேண்டியதில்லை. அதை பார்க்கிற பாக்கியம் உன் பிள்ளைக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட புண்ணியம் செஞ்ச பிள்ளைய பெத்தவனி 1000 பிறவி எடுத்தாலும் யாருக்கும் கிடைக்காதுமா அந்த பெருமை. எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. என் மகன் தெய்வத்தை பார்த்தானே சொல்லுங்க. எப்பங்க? காமாட்சி, பால் எடுத்துக்கிட்டு வர்ற வழியில வானத்திலிருந்து ஒரு அம்மா கையில குழந்தையோட இறங்கி வந்து ஓ மகன்கிட்ட பால் வாங்கி குடிச்சிருக்காங்க. நடந்தது தெரியாம நான் அவங்கிட்ட கோச்சுக்கிட்டேன். பால் குறைவா இருக்கேன்னு நான் அவங்கிட்ட காரணம் கேட்க கேட்க நினைச்சா புல்லரிக்குது காமாட்சி. பானையில குறைவா இருந்த பால் நிறைஞ்சு வழிஞ்சு வீடெல்லாம் பெருகிட்டது. அது மட்டும் இல்ல காமாட்சி, குளத்தங்கரைக்கு வந்தோம். உன் மகன் கூப்பிட்டதும் எனக்காக அந்த அம்மா ஜெகஜோதியா வந்தாங்க. அதை எப்படி சொல்றதுன்னே எனக்கு புரியல. அந்த ஜோதியை என்னால தாங்கவே முடியல காமாட்சி, தாங்கவே முடியல. என் கண்ணு, நான் பெத்த பிள்ளை, என் ராசா, நீ தெய்வத்தை பாத்தியம்மா. என் கண்ணு. ஐயா, என்னைக்கு இல்லாம வந்திருக்கீங்க, உட்காருங்க. இல்ல காமாட்சி, நான் உடனே வீட்டுக்கு போகணும். நடந்ததை உங்ககிட்ட சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். இன்னொரு நாளைக்கு கண்ணம்மா குழந்தை எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். நான் வரேன். ஐயா, நாளைக்கு காலையிலேயே கொண்டு வந்துடுறேன் பாலு.
என்னப்பா அறிவு இருக்கா உள்ள? பண்ணையார் வந்துகிட்டு இருக்காரு, உன் பாட்டு கையை விச்சுக்கிட்டு எதிர வர்றீங்க. என்னடா கருப்பையா, கும்புறானுங்க எசமா. என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க, எசமா வர்றது கூட கவனிக்காம எதையோ ரோசனை பண்ணிட்டு எதிர வந்துட்டதுங்க. ஓஹோ, எதிர வந்தா என்னடா? என் பண்ணையில வேலை செஞ்சா நீங்கெல்லாம் எனக்கு அடிமைகளா? அது என்ன எசமா அப்படி சொல்லிட்டீங்க? ஒசர ஒசர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாயிடுங்களா? இது யாரு, உன் மகளா? ஆமாங்க, ஒன்னே ஒண்ணுன்னு கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டு அது என்னடான்னா எங்கிட்ட சண்டை போடுதுங்க. போப்பா, நான் எப்பப்பா உங்ககிட்ட சண்டை போட்டேன்? எசமா மலையாட்டு நிக்கிறாரு. எதுத்தா பேசுற? ஏண்டா அவளை மிரட்டுற? அப்படி என்ன சண்டை போட்டாவ? நம்ம கர்ணம் ரங்கையாவோட மகனுக்கு இவளை கொடுக்கறதா நினைச்சிருந்தாருங்க. நினைச்சியா இல்ல சொன்னியா? ஆமா, அவளை சொன்னேன். அதனால என்ன அப்போ? நம்ம நிலைமைக்கு மேல கேக்குறாங்க, அதனாலதான் வேற இடம் பாக்குறேன். கலையத்துல என்ன பிள்ளை வச்சிருக்க? மோர் ஊத்தி கலக்குன நீராகாரம் இருக்குங்க. அப்படியா? அதுல கொஞ்சம் ஊத்து. எசமா, என்னங்க இது? நீங்க எங்ககிட்ட வந்து வேண்டாங்க. ஏண்டா துடிக்கிற? கொண்டா பிள்ளை. உப்பு போட்டிருக்கீல்ல? போட்டிருக்கேங்க. கருப்பையா, நீங்கெல்லாம் குடிக்கிறத நான் குடிக்க கூடாதா? கொண்டா. எசமா, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். நானும் அந்த நினைப்புல இருந்தவன் தான். ஆனா அது தவறுங்கிறத உணர்ந்துட்டேன். ஆண்டவனுக்கு முன்னால நாம எல்லாரும் சமந்தான். அது இருக்கட்டும், கர்ணம் ரெங்கைய உனக்கு உறவுக்காரன் தானே? எனக்கு மாம முறையாகுதுங்க எசமா. இந்த பிள்ளை அவனோட மகன் உன்னை கட்டிக்கிறேங்கிறானா? ஒத்த கால நிக்கிறான், ஆனா அவங்க அப்பன் தான். சரி சரி, அவனை அழைச்சுக்கிட்டு என்ன வந்து பண்ணையில பாரு. செலவை பத்தி கவலைப்படாதே, நான் தர்றேன். ஒரு 10 மா நிலமும் கொடுத்துருவோம். எசமா, இனிமே நம்ம ஊர்ல யாருக்கும் குறை இருக்காது, இருக்க கூடாது. அப்படி அதிசயம் நடந்திருக்கு. எசமா சொல்றது இந்த ஏழைக்கு ஒண்ணுமே புரியலீங்களே. நாளை காலையில நம்ம பண்ணை ஆளுங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வா, விவரமா சொல்றேன். எவ்வளவு உன் மனசுப்படிதான் கல்யாணம் நடக்கும். எசமா, வேண்டாம் 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 வேண்டாம். என்னது? பண்ணையார் விடுகதை போட்டுட்டு போறாரு. அதான் தேங்காய் உடைச்சாப்புல சொல்லிவிட்டாரு, கல்யாண செலவு நான் தர்றேன்னு. நீதான் இழுக்கிற. செல்லாயி, உன்னை செல்லமா வளர்த்துட்டு இப்ப கண்கலங்க வைக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசையா? இல்லாத குறைதான், நீதான் என்ன பொல்லாதவன் ஆக்கிட்ட. கோச்சிக்காதப்பா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சண்டை போட்டேன். எப்படியோ நீ நல்லபடியா சந்தோஷமா இருந்தா சரி. இனிமே ஒரு குறையும் இருக்காதுன்னு ஐயா பொசுக்குன்னு சொல்லிவிட்டாரு. பார்க்கலாம். அறுவடை முடிஞ்சதும் ஒன்னு புடிச்சு கொடுத்துறேன். கருணும் அவன் கையில. என்னடா இது, ஒரே நாளையில இவ்வளவு பரபரப்பா போடுச்சு. ஊரு பூரா இத பத்தி பேச்சா இருக்குது. அதுல பாருங்க, இந்த பொருளிய கிளப்பி விட்டவனே ஒரு பொடி பைய, காமாட்சி மகன் சுந்தரம். ஏன்டா பொருளிகள் சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த பைய பார்த்தா நம்புனா நம்புங்க, நம்ப காட்டி போங்க. மாமுண்டியா, எப்படி வெட்டி கொடுத்துருந்தா? வானத்துல இருந்து தேவதை வந்துச்சா, பால் வாங்கி குடிச்சுதா, பண்ணையார் வீட்டுல பால் பொங்குச்சுதா. கடவுளானுங்க கதை. பய மரத்தடியில தூங்கி இருக்கிறான். கலா கிலா கண்டிருப்பான். தங்கையா, அந்த பையன் அந்த அம்மாவை பாக்கலன்னே வச்சுப்போம். ஆனா பண்ணையார் வீட்டுல பால் பொங்குனது நம்ம கிராமத்து ஜனங்களா அதை பார்த்தது. இது கூட பொய்யா போகும். வாயாண்டி, அங்க வர்றா பால் குடம். இந்த சுந்தரமே வர்றாட்டா. ஏன் அவகிட்ட போறீங்க? மறுபடியும் புதுசா ஒரு கதையை சொல்ல போறான். என்னப்பா கண்ணாயா? இல்ல, இங்க வாப்பா. தந்தைக்கு போயிட்டு வர்றேன். இங்க வாப்பா. என்ன வர்றா? போயிட்டு வர்றேன். உனக்கு தெரியுமா அதிசயம்? சொன்னாங்க பண்ணையார் வீட்டுல தானே இந்த பயனா. ஏப்பா சுந்தரா, டேய் கதையை கட்டி விட்டது நீதானே? நான் ஒண்ணும் கதை சொல்லல. இன்னும் என்ன சொன்ன? டேய் தங்கையா, அவன் அறியாத பையன், சூதுவாது தெரியாது. அவன் பார்த்ததானே சொன்னான். மாமுடி வாய முடிக்கிட்டப்பா. பார்த்தானா? நான் ஒண்ணும் நினைக்கல. ஏடா கணா கட்டியா? நான் ஒண்ணும் கனா காணல, கண்ணால பார்த்தேன். கண்ணால பார்த்தேன். அழைச்சி 3 நாள் விடல. அதுக்குள்ள ஊருக்குள்ள உள்ள பெரிய மனுஷங்களெல்லாம் உன்னை கும்பிட வச்சுட்டியா? நான் ஒண்ணும் தப்பு பண்ணல. ஆனா ஊருக்குள்ள போராடி பண்ணிட்டியே. ஆறு கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீயா பாட்டி? வா வா, நாங்க கூச்சல் போடல, கதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். மானத்துல இருந்து வந்த அம்மாவை பார்த்தாங்க சுந்தரம், அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம சுந்தரமா? நம்ம காமாட்சி மக சுந்தரமா? எங்க எங்க எங்கப்பா? பாருங்க சுந்தரம். கண்ணு சுந்தரம், நீ தானே அந்த தெய்வத்தை பார்த்த?
உன்னை கண்ணால கூட பார்க்க முடியாத கபோதியா இருக்கிறப்பா. பாட்டி, அம்மா தான் ஜோதியா வந்தாங்க. நான் சொன்னா இவங்க எல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க பாட்டி. நான் நம்புறேன்டா கண்ணு, நான் நம்புறேன். பாட்டி, நீ கூப்பிட்டா கூட அந்த அம்மா மேல இருந்து வருவாங்க. கொஞ்சம் கூப்பிட, நாங்களும் பாத்துக்கிறோம். அம்மா, தாயே, பாட்டிக்கு என்ன பார்க்கணும்னு ஆசையா இருக்காம்மா. சுந்தரா, என்ன கண்ணு வந்துருச்சப்பா. சுந்தரா, என்ன கண்ணு வந்துருச்சப்பா. ஐயா, பாட்டிக்கு கண்ணு வந்துருச்சா? பாட்டிக்கு கண்ணு வந்துருச்சா? தம்பி, உன்னோட பெருமை தெரியாம நாங்க என்னென்னமோ கேலி செஞ்சிட்டோமப்பா. ஆமாப்பா தம்பி, எங்களை எல்லாம் மன்னிச்சிருப்பா. கழனியெல்லாம் வற்றாமல் புது வெள்ளம் கரை பெருகும். கழனியெல்லாம் வற்றாமல் புது வெள்ளம் கரை பெருகும். பழகி வரும் பசுமாடெல்லாம் குடங்குடமாய் பால் சொரியும். காட்டிலும் மேட்டிலும் வளர்ந்தது கரும்பு, கதிரொரு முழமாய் உயர்ந்தது சென்னல். காட்டிலும் மேட்டிலும் வளர்ந்தது கரும்பு, கதிரொரு முழமாய் உயர்ந்தது சென்னல். வீட்டிலும் வெளியிலும் விளைந்தது வாழை, வீசிய தென்றலில் விரிந்தது தாழை. வீட்டிலும் வெளியிலும் விளைந்தது வாழை, வீசிய தென்றலில் விரிந்தது தாழை. ஆலய விளக்கின் அருட்சுடர் போல அன்பெனும் பூவும் மலர்ந்தது நெஞ்சில். சீலமும் தெய்வபக்தியும் இணையா சிறந்தனர் மாந்தர் இனிமையே ஆனார். சென்னல் மணியில் முகம் காட்டி சிரிக்க தெரிந்த கட்டழகா. சென்னல் மணியில் முகம் காட்டி சிரிக்க தெரிந்த கட்டழகா. என்னை கண்டும் காணாமல் நீ ஏனோ வரத்தில் நிற்கின்றாய்.
அறுவடை செய்யும் பெண்மையிலே உன்னாசை என்னை அறிந்தாளோ? அறுவடை செய்யும் பெண்மையிலே உன்னாசை என்னை அறிந்தாளோ? மறுபடி வயலை உழும் முன்னே மங்கள மேளம் முழங்காதோ? ஏக்கம் இனி இல்லை நெஞ்சில் இருளும் இனி உண்டோ? ஏக்கம் இனி இல்லை நெஞ்சில் இருளும் இனி உண்டோ? காக்கும் ஒரு தெய்வம் வந்து கருணை பொழிந்ததுவே. காக்கும் ஒரு தெய்வம் வந்து கருணை பொழிந்ததுவே. கையால் எடுத்து வரும் கையால் அமுதம் எடுக்கும் திருநாள் வருகிறதே உனக்கு சிரிப்பும் மலர்கிறதோ? தந்தா தாரண தந்தா தாரண தந்தா தாரண தந்தானா தந்தானா முதல்ல பெற்றவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கணும். பரவாயில்ல பரவாயில்ல, 16 வெத்து பெருவாழ்வு வாழும். பண்ணையார் மனம் மாறிடுச்சு. ஊரெல்லாம் செழிப்பானது. மறந்து கிடந்த மக்கள் எல்லாரும் கடவுளை நினைக்க ஆரம்பிச்சாங்க. தேவமாதாவோட புகழ் தேசமெல்லாம் பரவ ஆரம்பிச்சது. அந்த ஆள் ராத்திரி தூங்கவே மாட்டேங்கிறான். அதனால அவருக்கு தூக்க மருந்து கொடுக்கலாமான்னு கேக்குறீங்களா? நீங்களும் ஒரு டாக்டர் தானே, நீங்க தான் முடிவு பண்ணணும். டாக்டர், ஜமீன்தார் மனைவிக்கு ரொம்ப சீரியஸா இருக்கும். அப்படியா? நான் உடனே பண்றேன். வெரி வெரி ஜமீன்தாருடைய மனைவிக்கு சபகேஷன் அதிகமாயிடுச்சா? தேவையான மருந்து எடுத்துட்டு உடனே புறப்படும். எஸ் டாக்டர். டைம் என்னாச்சு? கடியாரா இருக்கு, பாத்துக்கங்க. நர்ஸ். எஸ் டாக்டர். டாக்டர் நடராஜா வர சொல்லு. ஆபரேஷனா டாக்டர்? ஏ நீயே செய்தா பாக்குறியா? ஹலோ பிரதர். என்ன பிரதர் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எந்த கேஸ் எடுத்தாலும் டாக்டர் மேரியை தான் கூட்டிட்டு போறாரு. அதுக்கு என்ன செய்யறது? மேரி ரொம்ப இன்டெலிஜென்ட். ஒரு டாக்டரை விட ரொம்ப புத்திசாலித்தனமா உதவி செய்யறான். உங்ககிட்ட போய் சொல்ல போறான் பாரு, நீ ஒரு மேரி பைத்தியம். சொல்ல போனா மேரி இங்க நர்ஸா இருக்கிறதுனால தான் நான் இந்த ஹாஸ்பிட்டல்லே இருக்கேன். மேரி இவர் குறை சொல்லலப்பா. பெரிய கேஸ்களை ட்ரீட் பண்ண இவருக்கு ஒரு சான்ஸ் தர வேண்டாமா? இப்ப பாரு, இந்த ஜமீன்தார் விட்டு கேஸ் வரும்னு இவர் எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தா தெரியுமா? டாக்டர், ஒரு சீரியஸான கேஸ். நர்ஸ், நாங்க ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் பேசிட்டு இருக்கோம். யூ கேன் கோ நவ. இல்ல டாக்டர், இது ரொம்ப சீரியஸான கேஸ் டாக்டர். டாக்டர், என் குழந்தையை காப்பாத்துங்க. என் புள்ளையை காப்பாத்துங்க டாக்டர். என் புள்ளையை காப்பாத்துங்க. என்னம்மா குழந்தைக்கு என்னாச்சு? டாக்டர், குழந்தை ஊசி எடுத்துட்டான். நாங்க என்னடா செஞ்சு பார்த்தோம். வயித்துக்குள்ள போன ஊசி எடுக்கவே முடியல. நீங்க தான் காப்பாத்தணும். எப்பமா ஊசி வைக்கினா? காலையில. இது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? சாலை டாக வேண்டியது கவனி. போலீஸ் கேட்டு கொண்டு வா. எப்படியாவது என் குழந்தையை காப்பாத்துறீங்க. தயாரானமா? எங்களால முடிஞ்சது செய்யறோம். ஏமா என்ன விஷயம் வாங்கிட்டான் புள்ள? கிராமம் பெட்டி வச்சீங்க. நான் எப்பவுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். எனக்கு புள்ள விளையாடிட்டு இருந்தா. ஏமா வீட்டுல கிராமம் பெட்டி இருக்கா? என்ன பாட்டு பாடும்? மன்மதலிலேயே வென்றார் உண்டோ. சும்மாரியா, அந்த மாதிரி துடிச்சு போயிருக்காங்க. என்ன பாட்டு பாரியா பாட்டு? ஏமா வீட்டுக்கு ஒரே பிள்ளையா? ஆமாங்க. அவ்வளவுதான். இனிமே ஊசியம் வாங்கின அப்புறம் என்ன இருக்குது? பௌத்த கீரி தான் எடுக்கணும். பச்சை குழந்தை தாங்குமா? அப்படிலாம் சொல்லாதீங்க. என் பிள்ளைக்கு ஒண்ணு என்னால தாங்கவே முடியாது. அழகா இந்நேரம் அரிசி எடுத்துட்டு இருப்பேன்.
ஏமா அழுதுட்டு இருக்கிற? டாக்டர்யா, என் பையன் காப்பாற்ற பண்ணிக்கிட்டான். நீங்க தான் பெரிய மனசு வச்சு காப்பாற்ற பெரிய டாக்டர்யா. நீங்க தான் காப்பாற்றணும். இப்ப எங்க கவலைப்படாதப்பா, நான் பாக்குறேன். அம்மா தைரியமா இருங்க, அழாதீங்க. உங்க குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராது. அம்மா, நீ குழந்தை எடுத்துட்டு உடனே பெரிய ஆஸ்பத்திரிக்கு போ. டாக்டர்யா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க டாக்டர்யா. பேசுற நேரத்தை வீணாக்காதம்மா. ஊசி எங்க சிக்கி இருக்குன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. சீக்கிரம் குழந்தை எடுத்துக்கோ. மேரி, குழந்தை கொடுத்து. அம்மா, உங்க குழந்தை என்னம்மா சொல்லுங்க, எது சொன்னாலும் செய்யறேன். வேளாங்கண்ணி மாதா கிட்ட வேண்டிக்கங்க. டாக்டர்களால குணப்படுத்த முடியாத நோய்கள் எல்லாம் பறந்துடும். கடவுளால ஆகாதது எதுவும் இல்லை. நீங்க நம்பி வேண்டிக்கிட்டீங்கன்னு மாதா கண்டிப்பா உங்க குறைய தீர்ப்பா. கடவுளின் குழந்தைய வயிற்று நம்பிக்கையோட போங்க. சரிம்மா, இப்பதான் போய். இதை என் காதால கேட்டேன் டாக்டர். என்ன சொன்னார்? வேளாங்கண்ணி மாதாவை வேண்டிக்க டாக்டர்களை நம்பாதேன்னு சொன்னார். இது ஆஸ்பத்திரியும் நம்பிக்கிட்டு நோயாளிங்க வராங்க, அவங்கள கோயிலுக்கு போய் சொல்றேன். நாளைக்கு மருந்து கேட்டு வந்தா கையில மெழுகுவர்த்தி கொடுத்து அனுப்புவார். மேரி, மேரி. எஸ் டாக்டர். மேரி, யாரோ பேஷண்ட கோயிலுக்கு போக சொன்னியாமே, ஏன் நாம கொடுக்கிற மருந்துல உனக்கே நம்பிக்கை இல்லையா? இந்த பேஷண்ட் கிட்ட மட்டும் இல்ல டாக்டர், இங்க வர்ற நோயாளிங்க அத்தனை பேர்கிட்டயும் நான் அதைத்தான் சொல்றேன். மருந்து கொடுக்கறது டாக்டர், ஆனா குணப்படுத்துறது கடவுள் தான். இது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. வெரி குட். உன்னுடைய நம்பிக்கை என்னைக்கு வீண் போகாது. நீ போய் வேலை பாரு. தேங்க்யூ டாக்டர். டாக்டர் மணி, உங்க கருத்து எனக்கு புரியுது. ஒவ்வொரு டாக்டருக்கும் தன் திறமையில நம்பிக்கை இருக்கணும் நீங்க சொல்றீங்க, நான் அதை மறுக்கல. ஆனா அந்த திறமையை நமக்கு கொடுக்கிறது கடவுள் தானே. எல்லா டாக்டர்களும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயத்தை ஒரு சின்ன பொண்ணு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டா. எவ்வளவுதான் பட்டங்கள் வாங்கியிருந்தாலும், எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும், எத்தனை பெரிய கைராசிக்காரனா இருந்தாலும், என்னைக்கு ஒரு டாக்டர் தன்னுடைய திறமைனால மட்டும்தான் ஒரு நோயாளி குணமாகறான்னு நினைக்கிறானோ அன்னைக்கு அவன் விழுந்துட்டான். அதை நல்லா புரிஞ்சுங்க. கடவுள் நம்ம கருவிகளா வச்சு நோயாளிகளை குணப்படுத்துறான். போங்க, குழப்பம் இல்லாம உங்க வேலையில கவனிக்கு போங்க. ஐம் சாரி டாக்டர். மேரி மத்தவங்களுக்கு சொல்றது மட்டுமில்லை, லீவு கிடைச்சா போதும் உடனே வேளாங்கண்ணி போயிடுறான். டாக்டர், 2 மாசமா ஒரு கேஸ்ல போராடிட்டு இருக்கீங்களே, கந்தசாமின்னு ஒரு பையன், அவனுக்கு என்ன வியாதி? இளம்பிள்ளவாதம். கரெக்ட். கால் நடக்க முடியாத ஊனம். டாக்டர், இப்படிப்பட்ட நொண்டி பையன் ஒருத்தர் தான் இன்னைக்கு மேரி போயிட்டு இருக்கிறானே அன்னை வேளாங்கண்ணி ஆலயம், அந்த கோவில் கட்டப்படுறதுக்கே காரணமா இருந்தான். இஸ் இட்? எஸ் டாக்டர். ஆர் யூ ஃப்ரீ நவ? எஸ் சார். சிட் டவுன். நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்றேன். இட் வில் பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். வேளாங்கண்ணி கிராமத்துல ராசா, ராசா, கோழிக்கு தீனி கொடுத்தாச்சு, குளிக்க வேணாம்? எனக்கு பச்சை தண்ணி வேணாம், வெந்நீர் போட்டு கொடுமா. கொஞ்சம் பொறுடாச்சா, இத முடிச்சிட்டு உனக்கு வெந்நீர் வச்சு தரேன். முடியாது, எனக்கு இப்பதான் போட்டு கொடு. அம்மா, நான் கத்துவேன். அடாடாடாடா, உன்னோட பெரிய தொல்லையா போச்சு ராசா. முதல்ல எனக்கு வெந்நீர் போட்டு கொடு, இல்லன்னா நான் குளிக்க மாட்டேன். இரு, அடுப்புல கரண்டி போட்டு வச்சிருக்கேன், 2 இழுப்பு இழுத்தா தன்னால குளிக்கிற. குளிக்க மாட்டேன். முடியாது, முடியாது. ஏன்டா அடம் பிடிக்கிற? வா அண்ணம், தம்பி கல்யாணத்துக்கு போனியே, எல்லாம் நல்லபடியா நடந்ததா? முடிச்சிட்டு வந்துட்டேன் சொன்னோம். இந்தா அட்டிக்கே தோடு, எல்லாம் சரியா இருக்காப்பா? இப்ப என்ன அவசரம்? நான் கூட வருவேன் சொன்னோம், உன் நகையை இரவல். அதுக்கு என்ன, இப்பவே வேணாலும் வாங்கிட்டு போ. நீ இப்படி கலுமிஷம் இல்லாம பழகுற, உன்கிட்ட இருக்கிற நகையோ நட்டோ யார் இரவல் கேட்டாலும் மனம் கொடாம கொடுக்கற. அதனால ஆண்டவன் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார் சொன்னோம். என்ன சொன்னோம்? இப்ப என்ன சொல்லிட்டேன்னு? வீடு வாசல் தோட்டம் துறவு நகை நட்டு எல்லாத்தையும் கொடுத்த ஆண்டவன் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கலையே. பிறந்த ஒண்ணும் ஊலமா போயிடுச்சு. காலம் எல்லாம் அதை நினைச்சு கண்ணீர் விழுதுல என்ன ஆயிட போகுது ஸ்வர்ணம்? சொர்ணம், நாட்டாண்மைக்காரருக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. அவர் பொண்டாட்டி வயத்துல ஒரு பூச்சி போட்டா காணும். உனக்கு பேரு சொல்றதுக்கா ஒரு பிள்ளைய கொடுத்தானே ஆண்டவன். பேர் சொல்றதுக்கா? ஆசையா பேர் வச்சே ராசான்
ஆனா இன்னைக்கு ஊரெல்லாம் என் பிள்ளைய சப்பானி சப்பானின்னு தான் கூப்பிடுறாங்க. என்ன கூட நொண்டிய பெத்தவன்னு தான் சொல்றாங்க. ஊர் கழுதிங்க பேச்ச விட்டு தள்ளு. சொர்ணம், நீ பேசாம மாதா கிட்ட பொருத்தனை பண்ணிக்க. ஆமா சொர்ணம், யார் யாரோ பொருத்தனை பண்ணிக்கிட்டு தீராத வியாதி எல்லாம் தீர்த்துக்கிட்டு போறாங்க. நீயும் மாதா குளத்துக்கு போ. போகாமலா இருக்கேன், பொருத்தனை செய்யாமலா இருக்கேன். என் குறை தீரலையே. மனசு விட்டா போல பேசாத சொர்ணம். அது எதுக்கும் வேலை வர வேண்டாமா? நாம சொல்லிடுறோம். சொர்ணம் மனசுல இருக்க வேதனை யாருக்கு தெரியும்? வேதனையை மறைச்சுக்கிட்டு தான் நடமாடிக்கிட்டு இருக்கேன். என் கண் முன்னால என் புள்ள காலை இழுத்து இழுத்து நகர்ந்து போறத பார்க்க என்னால தாங்க முடியல. தாங்க முடியல. இத புரிஞ்சுக்காம அந்த பையன் அடம் பிடிக்கிறான். 4 போடலான்னாலும் மனசு வர மாட்டேங்குது. ராசா ரொம்ப நல்ல பிள்ளையாச்சே. நல்ல பிள்ளைதான், யாரு இல்லைன்னா இப்பவே வெந்நீரை வச்சு கொடுங்கிறான். எனக்கு தலைக்கு மேல 1000 வேலை கிடக்கு. சொன்னா கேக்குறானா? நாங்க வரோம் சொன்னோம். நான் சொல்றத மறந்துடாத. மாதா குளத்துக்கு போ, அம்மாவை நம்பு. ஆமா சொர்ணம், நான் வரட்டுமா சொர்ணா? வரட்டுமா? போயிட்டு வரேன் சொர்ணா. அம்மா அம்மா அம்மா, என் மேல கோவம் அம்மா. அம்மா அம்மா, எனக்கு வெந்நீர் வேண்டாம்மா. நான் பச்சை தண்ணியிலேயே குடிக்கிறேம்மா. அம்மா, நீ என்கிட்ட பேச மாட்டியாம்மா? நீ என்கிட்ட பேசலன்னா நான் சாப்பிட மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதடா அம்மா. நான் தப்பானியா இருக்கிறதுனால என்ன உனக்கு பிடிக்கலையா? நீ எப்படி இருந்தாலும் என் மகன், என் ஆசா. அப்ப ஏன் என்ன திட்டுற? தாத்தா, நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை வெறுக்கலடா. நீதான் என் உயிர். அம்மா மனசு உனக்கு தெரியாது ராசா, தெரியாது. அழாதம்மா. அன்னையே, என்னைய காப்பாத்து. நான் மனுஷனை நம்பி இல்லை, இந்த மண்ணையும் உன்னையும் நம்பித்தான் இருக்கேன். தாயே, இந்த பர்மாவுக்கு ஏதாவது கிராட்சி வருமா? ஆஹா ஆஹா, தாயே, நல்ல சகுனந்தா. கழுத கூட கத்துது. உன் சக்தியே சக்தி. தம்பி தம்பி, என்னத்துக்கு அழுவுறே? ஐயோ ஐயோ, உங்க அப்பாவை காணோமா? நான் கண்டுபிடிச்சு தாரேன். தம்பி தம்பி, என்ன என்ன என்ன? வயிற்று மேலே பசி, வாய்க்குள்ளே குசி. இரு வாரேன். காலையில கடங்கராக்கில வருது. வா வா. என்னடி அம்மா, ஊர்ல இருக்கிற பூவெல்லாம் வாங்கலையில இருக்கு. பின்ன என்ன, யாருக்கு பூ கொடுத்தாலும் துட்டே கொடுக்கறது இல்ல. அதான் எல்லாத்தையும் தூக்கி நானே தலையில வச்சுட்டேன். நல்ல வேலை. அண்ணக்கா, எனக்கு ஆப்போ உனக்க இரு போட்டு தரேன். அண்ணக்கிளி, அவசரமா வேணும். குடு 5-6 ஆப்பம். வருமா? கொஞ்சம் பொறுமா. ஆப்பம் ஒன்ன தேடி வருமா? அடடே, வத்தி வந்தாச்சு. அப்ப வச்சிட வேண்டியதுதானே. என்னத்த வத்தியா? ஆப்பத்தை. என்னடி கழுத்தை சுத்தி வத்தி? உங்க வியாபாரம் கடையில, என் வியாபாரம் நடையில. அண்ணம்மா, கும்பலை பார்த்தா எனக்கே ஆப்பம் கிடைக்குமான்னு சந்தேகமா இருக்கு. அண்ணக்கா, ஆப்பம் இல்லன்னு சொன்ன, இது எப்படி வந்தது? இங்கதான் இருக்கா? ஐயா, நீட்ட சுட்டு. ஏன்டா சுட்ட? சுடுற வரைக்கும் பொறுக்கலைன்னா சுட்டு தாண்டி ஆகணும். என்னையா சுடுற? இரு இரு, உன்னை உதிரிப்பு உதுக்கிற மாதிரி உதுத்துறேன். மூக்கால மோப்பம் பிடிச்சு திங்கிறதும் இல்லாம பேச்சு வேறவா பேசுற பேச்சு? என்னையா மோப்பம் பிடிக்கிறேன்னு சொல்றேன்? இரு இரு, உன் மென்னிய பிடிக்கிறேன். மென்னிய பிடிக்கிறேன். இருடி, நான் வா மென்னிய பிடிக்கிறேன். மென்னிய பிடிக்கிறேன். ஐயோ, பாலையை போட்டு உடைச்சிட்டால. இருடி, உன் பல்ல உடைக்கிறேன். ஐயோ,
நீ வச்ச வச்சு தாண்டி எரியுது. நல்லா எரிட்டான். சீக்கிரம் தின்னு, போனவங்க திரும்பி வந்துட போறாங்க. ஆமா, என்ன நினைக்கிற? நான் இன்னைக்கு காசு கொடுக்க வேண்டான்னு நினைக்கிறேன். நாம என்னைக்கு காசு கொடுத்துருக்கோம், அத பத்தி கேட்கல. இப்ப போறாங்களே, அது எந்த சேலை ஜெயிக்கும்? மரியாதை இல்லாம கூப்பிடுறான், கடையில வியாபாரம் ஆளுன்னு கூப்பிடுறானா? ஏப்பா அழுவுற? வியாபாரம் ஆகலையா? ஆமா, இந்த பொம்மை என்ன விலை? நம்மளுக்கு தெரியாது. என்னடா நம்மளுக்கு தெரியாது? உன்னோட என்னையும் கூட்டு சேர்த்துக்கிற? அம்மா வியாபாரமும் பண்றாங்களா, விலையும் தெரியாதுங்கிறான். சரி பரவாயில்ல, மாதாவுக்கு காணிக்கு தானே டேப்பல. ஒரே ஒரு பொம்மையை நான் எடுத்துக்கிறேன். இந்த காசை நீ வச்சுக்கோ. கோயில் வாசலே கொள்ளையடிக்க பாக்குற பையனை ஏமாத்த பாக்குற. யாரு கொள்ளை அடிக்கிறா? பையனுக்கு வயிற்று மேல பசின்னு பலகாரம் வாங்க போனோம். நாம தான் இந்த கடைக்கு முதலாளி. அடே, நீ தான் கடைக்கு முதலாளியா? பின்ன இந்த பையன் வர்றவும் போறவனெல்லாம் வாப்பா வாப்பான்னு கை நீட்டி அழைக்கிறான். வாய்க்கு தாப்பா போடும். துன்றா துன்றா, நல்லா இருக்கு துண்ணு. அரே ரஹீம், அரே ரஹீம், பாப்பா பாப்பா வந்தாச்சு. நல்ல பையன். பாப்பா போயாச்சு, நீங்க போப்பா. நல்ல மரியாதைம்மா. ராகம்மா, இங்க வா. ராசாவை பாத்தியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கடத்தெருவுல பார்த்தேன். கடத்தெருவுலையா? என்னங்க அது? இந்த பய கால் இல்லாதப்பவே இந்த சுத்துறானே, கால் இருந்தா அந்த உலகத்தையே சுத்துவான் போல் இருக்கு. பாருங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சொர்ணம் குணத்துக்கு எல்லாமே குணமாயிடும். இது உனக்கு வேண்டாம், வேற நல்ல பொம்மை வாங்கி தரேன். சொன்னா கேளுடா, இது சப்பானி பொம்மை. இது வீட்டுல இருந்தா வீட்டுக்கு ஆகாதுடா. இது சப்பானி பொம்மை. இது வீட்டில் இருந்தா வீட்டுக்கு ஆகாதுடா, வீட்டுக்கு ஆகாது. ராஜா, ஏண்டா அழுவுற? ஒரு அம்மா இது சப்பானி பொம்மைன்னு கால்ல ஏத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. நான் கொடுத்த சப்பானி நான் எங்க வீட்டுக்கு ஆகாதாங்க. பாதா, நீ காட்சி கொடுத்த புண்ணிய இடத்துல இப்படி ஒரு காட்சியா? ராஜா, உன் குறைய அப்பா கிட்ட சொல்லியா? எங்க அம்மாவுக்கு தான் தெரியுமா நான் சின்ன பாவம் நொண்டி ஆயிட்டேன்னு. உங்க அம்மாவை சொல்லல ராஜா, அன்னை மாதா கிட்ட உன் கால் சரியாகணும்னு கேட்டியா? எங்க அம்மா ஒருத்தனை பண்ணிருக்காங்களா? நீயும் கேட்கணும். கேட்கியா? கேட்கறேன். கண்கள் திறவாயோ, கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ.
பிரான்சிஸ், பிரான்சிஸ். Francis. மகனே, ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து கடவுளை துதிப்பதற்கு ஆலயம் ஒன்றினை எழுப்ப உடனே வழி செய்வாயாக. தேவமாதா, என்ன புதுமையான காட்சி அம்மா! கனவில் வந்து கட்டளையிட்டாய், தேவாலயம் எங்கே கட்டுவதம்மா? அம்மா, அம்மா, இது வந்துட்டேன்டா. பெட்டை போடு. அம்மா, என்னடா கண்ண? அம்மா, பொம்மை வேணுமா? பொம்மையா? அதான்மா பிரான்சிஸ் செய்ய கொடுக்கல, அந்த பொம்மை வேணுமா? இப்ப எதுக்குடா அதெல்லாம்? நீ மோர் வைக்க போக வேண்டாமா? எனக்கு வேற வேலையே இல்லையா? நான் தயிர் கடையிறம்மா, நீ எனக்கு பொம்மை எடுத்து கொடுமா என்றா. இன்னைக்கு எவன் சோறு போட போறானோ? ராசா, தம்பி ராசா, நான்டா. ஏண்டா மோர் வியாபாரத்துக்கு போகலையா? அப்புறமா போவேன். ஆமா, நீ மட்டும் ஏன் என்ன சப்பானின்னு கூப்பிட மாட்டேங்கிற? நான் உன்னை சப்பானின்னு கூப்பிட்டா நீ என்ன சோம்பேறின்னு கூப்பிடுவிட. ராசா கண்ணு, என்ன கண்ணையா? சாப்பிட்டாடா? இன்னும் ஒண்ணுமே சாப்பிடல கண்ணையா. இங்க தாண்டா கடவுளே இருக்கிறான், எனக்குன்னே காத்துட்டு இருக்கிற பாத்தியா. கவலைப்படாத, 2 பேரும் ஒன்னா கலந்து சாப்பிட்டுக்குவோம். தனியா சாப்பிட்டா சோறு உன் உடம்புல ஒட்டாது. என்னையா, எங்க வந்த? நான் என்ன சோத்துக்கா வந்தேன், சும்மா சொர்ணக்கா சௌக்கியமான பார்க்க வந்தேன். பார்த்தாச்சுல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு, போயிட்டு வா. போறத பத்தி எனக்கு ஒண்ணு இல்ல. போற வாக்குல பயலா பார்த்தேன், பார்த்த வாக்குல கொஞ்சம் பேசலாம் போல தோணுச்சு. உனக்கு பிடிக்கலையா? நான் வேணா போயிடுறேன். நான் என்ன கேக்குறேன், காயுது கொஞ்சம் பழையது போட்டா போதும். நான் ஒண்ணும் ஜாஸ்தியா கேட்கல, வெறும் மோர் சாதம். வெறும் மோர் சாதம் திங்க முடியுமா? கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய். மோர் சாதத்துக்கு முன்னால ரசம் இருக்கு இல்லையா, அது இருந்தாலும் பரவாயில்ல, அதை தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் சுட்டாப்பலாம். அதுக்கு முன்னால பத்த குழம்பு அது இருக்கா? பத்த குழம்பு இல்ல, இருக்காது இருக்காது. எனக்கு தெரியுமே என் ஜாதகத்தை பத்தி, அதை பத்தி பரவாயில்ல.
உனக்கு தெரியும் என்ன பத்தி? நான் நிறைய சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓம தண்ணி ஜீரணத்துக்கு. வெத்தலைபாக்கு அதை பத்தி பரவாயில்ல, நான் வெளியே வாங்கிக்கிறேன். இப்படி வேலை வெட்டி செய்யாமலேயே தின்னுட்டு போலான்னு நினைக்கிறியா? பாபா ஒன்னும் சோறு போட முடியாது. இது என்ன வல்லடி வழக்கா இல்ல வலுக்கட்டாயமா நீ சோறு போடணும்னு? போடாத, சோறு போடாத. ஆப்பத்துக்கு உண்டான காசை கொடுத்துரு, நான் போயிடுறேன். துட்டும் கொடுக்க முடியாது, சோறும் போட முடியாது. அம்மா அம்மா கண்ணே எனக்கு ரொம்ப பசிக்குது அம்மா. யாருக்கு தான் பசி இல்ல? பிள்ளைக்கு புரியுது, ஆத்தாளுக்கு புரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு எல்லாம் எப்பத்தான் நல்ல புத்தி கொடுக்க போறியோ? எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல, நான் வேணா காத்துக்கிட்டே இருக்கிறேன். நான் என்ன பொறுத்தியா மாதிரி உப்பு பருப்பு பச்சடி கிச்சடி அப்படி இப்படி நான் கேட்டேன். ஒண்ணு இல்ல, ஒரு பாவக்காய், ஒரு வெண்டைக்காய், ஒரு சுண்டக்காய், சொர்ணக்காய் இதெல்லாம் வச்சு ஒரு அவியல் பண்ணி கொடுத்தா கூட போதும். என்ன காக்கா பாவமா, கொஞ்சம் சோறு போடுமா. ஒரு வாட்டி பாவம் பார்க்கலாம், இப்படி தினமும் பார்த்தா அன்னாட இங்க என்ன வந்து கிடப்பான். குடு குடுத்தான கட்டா போவ. மாதா தயவுல ஊரே செழிப்பா இருக்குது. உன்னை தவிர ஊரை செழிப்பாகிறதே எனக்காகத்தானே. எனக்கு வச்சிருக்கிற சோறு இருந்தா போடுமா, எனக்கு வேண்டாம். சரி சரி, 2 பேருக்கும் சோறு போடுறேன், உட்காருங்க. கடிச்சுக்கிட்ட தொடுகறி இல்ல, ஊறுகாய் தான் இருக்கு. வயிறு நிறைய கூட வேணாம், வாய நிறைய போட்டா கூட போதும். ரொம்ப நல்ல பையன் இல்லையா? ஏன்பா மாமாக்கு ரொம்ப பசிக்குது. அப்பா உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கிறாங்க? அடுத்த வேலை சோற நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? என்னது படிச்சுட்டு போய அதுக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்து விட்டானே. சொன்னக்கா நான் எதுக்கும் இத கழுவி கொண்டு வந்துடுறேன். அடப்பாவி, ஏண்டா நீ ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிட்டியா இல்லையா சொல்லு. சாப்பிட்டம்மா, எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு. நான் கை கழுவிட்டு வரேன். கவலைப்படாதீங்க, இங்க பாருங்க. ராசா இந்த ஊனுக்கோல கைக்கு வச்சு நடந்து பாரு. நடந்து பாக்குறிய ராசா? மெதுவா 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 மெதுவா. இந்த ஊனுக்கோல அப்படி வச்சுக்கோ. அப்படி வச்சுக்கிட்டு இப்ப நட பாக்கலாம். மெதுவா மெதுவா நட நட நட. அப்படித்தான் அப்படித்தான் அப்படித்தான். பலே 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 பலே. அப்படித்தான் அப்படித்தான். மெதுவா அப்படித்தான் அப்படித்தான். ஹாய் 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 ஹாய். போதும், விழுந்துட போறேன். இப்படியே வியாபாரத்துக்கு போ. உச்சி வேலைக்கு வருவேன். ஒரு கலையை நிறைய மோர் கூட இருக்கு. சரி போ போ. ராசா, மோர் விக்கிற இடத்துல உன்னை விட்டுட்டு நான் வயக்காட்டுக்கு போறேன். ஓரமா உட்கார்ந்து வியாபாரம் பண்ணுப்பா. முரட்டு பசங்களோட எல்லாம் சண்டைக்கு போக கூடாது. பசி எடுத்தா கூடையில புளிசாதம் வச்சிருக்கேன், போட்டு சாப்பிடு. சரிம்மா, பத்திரமா இரு ராசா. ஜப்பானே மோர் குடுறா. மோர் இல்ல. பாரு நிறைய மோரை வச்சுக்கிட்டு மோர் இல்லைங்கிறிய. நீ ஏன் என்ன
கூப்பிட்டேன். என் பேரு ராசா. சொன்னாலும் சொல்லாட்டியோ நீ நொண்டி தானடா. சரி சரி மோர ஊத்து. வியாபாரம் எப்படா இருக்கு? என்ன சப்பானேன்னு கூப்பிடாதடா. நான் இப்ப நடப்பண்டா. எங்க நடடா பாக்கலாம். இத வச்சுட்டு அவன நடப்பான். எனக்கு ஆட வந்தது நல்லா இருக்குண்டா. எனக்கு வாங்கடா. கொடுத்துடா. கொடுத்துடா. போடா, அப்புறமா தரேன். வயிறக்கண்ணு கொடுத்துடா. அப்புறம் நான் அழுவேன். காலுக்கு முதல்ல வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போறியடா. எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன். அம்மா கத்துடா, கத்து, நல்லா கத்து. அம்மா அம்மா கத்துடா. கடலைக்கு போயிருக்கிற உங்க அம்மா காதுல வர மாதிரி கத்து. சிறுவனே, நாகப்பட்டினம் போய் அந்த பெரியவரை அழைத்து வா. யாரு? எனக்கு பொம்மை வாங்கி கொடுத்தேன். நான் தப்பா நீங்களே என்ன கேள்வி பண்றீங்களாமா? மகனே, இந்த குழந்தையை பார். சிறுவனே, எழுந்து நட. சிறுவனே, இல்லம்மா, இல்ல, நான் இப்போ நான் பண்ண போறேம்மா.
சுந்தரம் தான் அவன் கைக்கு கட்டையெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. ஐயோ, கட்டை எல்லாம் ஒண்ணும் இல்ல, எந்தவித ஆதாரமும் இல்லாம நடக்கிறான், ஓடுறான். முத்தாயி, நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன், இன்னும் என்ன வேதனைப்படுத்தாது. உன் பிரார்த்தனை பலிச்சிடுச்சு. உன் மகன் நடக்கிறான், ஓடுறான், குதிக்கிறான். என் மகனா? என்னால நம்பவே முடியலையே. நான் கூட சொன்னேன், அப்ப கூட நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம ராஜா மாறல இருக்கு. நீயா? உனக்கு கால் எப்படி வந்துச்சு? அம்மா வானத்துல இருந்து வந்தாங்க, கையில குழந்தை வச்சிருந்தாங்க. ஏய், போய் சொல்றியா? சத்தியமா சொல்லு, நீ ராசா தானே? ஆமா, ராசா தான். உங்க அம்மா பேரு? பாப்பா, உனக்கு கால் வந்துருச்சா? மாதா, உன்னை நம்பினவங்களை நீ கைவிட மாட்டேங்கிறது நல்லா புரிஞ்சு போச்சுமா. சொன்னக்கா, நீ கும்பிட்டது வேணும் போகல. ராதாவுக்கு கால் வந்துருச்சு, கால் வந்துருச்சு. எனக்கு கால் கொடுத்த அம்மா வேலை கொடுத்துருக்காங்க. நான் நாகப்பட்டினம் போறேன். எங்க அம்மாவா மாலை கொடுத்துக்கிட்டு வர சொல்லுங்க. சொல்றேன். இந்நேரம் சொன்னக்கா எங்க இருக்கும்? தோட்டத்துல தான் இருக்கும். ஏக்கா, இத்தனை பேர் பார்த்து பொய்யா இருக்காது சொன்னோம். போய் பார்த்துட்டு தான் வந்துடுவோமே. இருக்காது, ராசாவை போல வேற யாராவது பையனை பார்த்திருப்பாங்க. உன் மாமா ராதாவுக்கு கால் வந்துருச்சு. ஐயோ, உண்மையாவா சுந்தரம்? நான் தான் அவன் காலை தொட்டு பார்த்தனே. மாதா காட்சி அளித்து நடன்னு சொன்னாங்களா? அவன் நடக்கிறான், ராசா நடக்கிறாம்மா. மாதா, தாயே. மாதா ராசாவை நாகப்பட்டினத்துக்கு போன்னு சொன்னாங்க. யாரையோ கூட்டிட்டு வர போயிருக்காமா. வாங்கண்ணா, நாகப்பட்டினம் போலாம். வேண்டாமா, எல்லாரும் மாதா குளத்துக்கிட்ட போயிட்டு இருக்காங்க. அவனும் அங்கதானே வருவான். வாங்க போலாம். என் பிரார்த்தனையை கேட்ட மாதாவை கையெடுத்து கும்பிடணும், கால்ல விழுந்து கும்பிடணும். ராஜா, ராஜா, என் ராஜா. ஐயா, 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 ஐயா. ஐயா, ஒரு அம்மா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்க. வாரத்துல இருந்து வந்தாங்க. சீக்கிரமா எழுந்துருங்க ஐயா. அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்னங்க ஐயா, நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க பேசாம இருக்கீங்களே. வாங்க ஐயா. எனக்கு அந்த அம்மா தான் கால் கொடுத்தாங்க. ஆமாங்க ஐயா, இத பாருங்க. நான் போய் கோட்டை மல்வெட்டி கொண்டு வரையா. தேவமாதா, உன்னுடைய பெருமையை நான் எப்படி புகழ்வேன்மா? எந்த பையனுக்கு கால் வேணும்னு ஆசைப்பட்டனோ அவனுக்கு காலையும் கொடுத்து அவன் மூலமாவே உன்னுடைய தேவாலயம் எங்க இருக்கணும்னு சொல்ல வச்சியம்மா. இந்த உண்மையை உலகத்துக்கு எப்படி சொல்லுமா? நான் சொன்னா நம்புவாங்களாமா? ஐயா வாங்க ஐயா, போலாம். அம்மா காத்துட்டு இருப்பாங்க. தம்பி, ஆண்டவர் நமக்காக காத்துட்டு இருக்கார். எப்பவும் காத்துட்டு இருக்கார். நமக்கு தாப்பா தெரியுது. பொன்னம்மா, ராசாவுக்கு கால் வந்துருச்சா? ராசாவை பார்க்கத்தான் நாங்க எல்லாரும் போறோம். வாங்க வாங்க. பிரான்சிஸ், கடவுளை தொழுவதற்கு
ஆலயம் நிறுவ இதுவே சிறந்த இடம். உடனே செய்வாயாக. உடனே செய்யறமா, உடனே செய்யறோம். அம்மா தாயாரனுக்கு காலு கொடுத்துட்டாங்களா? என் பிரார்த்தனை பலிச்சிருச்சு. நான் கொடுத்து வச்சவன், நான் கொடுத்து வச்சவன். நீதான் ராசாவை பெற்ற தாயா? ஆமாங்க. நீயும் உன் மகனும் ஆண்டவனால் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். உன் மகனுக்கு அன்னை மரியாதையும் தரிசனம் கிடைத்திருக்கிறதம்மா. என் நெஞ்சில குமரிக்கிட்டு இருந்த வேதனையை மாதா தீர்த்துட்டாங்க. கேட்ட வரமெல்லாம் கொடுக்கும் மேரி என்னை போட்ட உத்தரவை நாம உடனே நிறைவேற்றணும். அம்மா உத்தரவு என்னங்க? எதுவா இருந்தாலும் செய்கிறோம் ஐயா. தேவாலயம் ஒன்று கட்ட வேண்டும்மா. ஐயா, நான் சேர்த்து வச்சிருக்கிற பணம் எல்லாம் தரையா? பணம் தேவையில்லைம்மா, நம்ம உழைப்பத்தான் காணிக்கையா கொடுக்கணும். கன்னி மரியம்மா தேர்ந்து எடுத்த இடம் இதுதான். எப்போ ஆலயம் ஆரம்பிக்கலாம்? இன்னைக்கே, இப்பவே. ஏமா சாந்தி, திருவிழாக்கு வந்தியா? ஆமா அங்கிள், அண்ணனும் வந்திருக்கு.
அப்படியே கூட்டத்துல அது எங்கேயோ போயிடுச்சு. அவனு வரனே. வணக்கம் மாமா. வணக்கம். என்ன சாந்தி? எங்கே நான் போயிட்டேன்? கோயில சுத்தி பார்க்கணும்னு சொன்னேனே. ஏப்பா ராமகிருஷ்ணா, தங்கச்சியை தனியா விட்டுட்டு நீ எங்க போயிட்ட? அப்படி கேளுங்க. அரே நீயும் வந்திருக்கிய? ஆமாங்க, போன வருஷமே வரதா பிரார்த்தனை இருந்தது, ஆனா வர முடியல. அதான் இந்த வருஷம் வந்து. அண்ணா அண்ணா, அங்க பாரு, கப்பல்ல இருக்கிற கொடிமரம் மாதிரியே செஞ்சு வச்சிருக்காங்க. அது செஞ்சு வச்சது இல்லப்பா, கப்பல்ல இருந்த கொடிமரமே தான் அது. அது எப்படி இங்க வந்தது? சொல்றேன்ப்பா. பல வருடங்களுக்கு முன்னால போர்ச்சுகீசிய வியாபார கப்பல் ஒண்ணு கொழும்புக்கு போய்கிட்டு, அந்த நேரத்துல எதிர்பார்க்காம திடீர்னு ஒரு புயல் வீச ஆரம்பிச்சது.
want to give our thanks to the fisherman, you know. They are very nice people. What's your name? அருணாச்சலம். Arunachala. அரைநாச்சலம் அது முக்கால் நாச்சலம் அது. அருணாச்சலம். Nice place. What's the name of place, huh? தமிழ்நாடு. Tamil Nadu. No. It is part of தமிழ்நாடு. வேளாங்கண்ணி village. ஐயா இவங்க எங்க இருந்து வராங்க? அத பேரை நான் கேட்டுட்டு இருக்கேன். ஓரமா நில்லு. You are coming from? We are all Portuguese. We are coming from China to Salem. You know, Mr. Arunachalam, on the way, very big rain and very big cyclone. Our ship broken. Mother Mary saved us. That's why we came here. Yes, we feel hungry. We are all suffering. No food for last 7 days. All don't feel. இவங்க சாப்பிட்டு 7 நாளா சாம்பா. தமிழ்நாட்டுக்கு வந்து பட்டினி கிடக்கலாமா? போங்க, இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போங்க. Come on. என்னங்க சொல்றாரு? பயமுறுத்தாதடா. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களை காப்பாத்தின மாதா கோயில் இப்படி இருக்குது, இத நாங்களே புதுசா கட்டி தர்றோம், அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும்னு கேக்குறாரு. என்னோட ஒத்துழைப்பா? இதெல்லாம் வாங்க மாட்டாரு. நாங்க நிச்சயமா ஒத்துழைக்கிறோம். I will help you, sure. We are all very happy. Our duties fulfilled. Arunachalam. My name. Tell them, coming Saturday, that is 8th of September, Mother Mary's birthday. We want to celebrate just like huge festival. Tell them. You don't worry. I will arrange everything. டேய், இந்த பாரு, செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி, அதாவது வர்ற சனிக்கிழமைக்கு நம்ம மேரி மாதா பிறந்த நாளா. சரிங்க. அத ஓஹோன்னு கோலாகலமா கொண்டாடணும், திருவிழா மாதிரி கொண்டாடணும்னு ஆசைப்படுறாரு. சரிங்க. கலைகள்லயே பேர் போனது தஞ்சாவூர். அதுல இந்த கோலாட்டம், கும்மி ஆட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், குதிரை ஆட்டம், பரதநாட்டியம் இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணு. சரிங்க. இருற
இதோட அவசரத்துல பிறந்தவன். அதோட வான வேடிக்கை எல்லாம் ஓஹோன்னு இருக்கணும். சரிங்க. ஓகே, தேங்க்யூ. பேரா ஊரணி சின்ன கருப்பி பெரிய மனுஷியான பெரிய மனுஷியான பிறகு தண்ணி எடுக்க போன ஊரணி சின்ன கருப்பி பெரிய மனுஷியான பிறகு தண்ணி எடுக்க போனா. தண்ணி எடுக்க போன இடத்தில் தடுக்கி விழுகலானா தடுக்கி விழுந்த அவளை மச்சான் தாங்கி பிடிக்கலானா சையன தானா சையன தானா சையன சையன தானா சையன சையன தானா ஓ சையன சையன தானா சையன சையன தானா ஓ சையன சையன தானா. வருது வருது குதிரை வருது வழிய விட்டு விலகு தொட்டா நடக்கும் சிட்டா பறக்கும் சோழராஜன் குதிரை விட்டா போதும் ஊரக் கலக்கும் தேவி ஏறும் குதிரை. பாண்டிய நாட்டை ஜெயிச்ச குதிரை பல்லவ நாட்டை பிடிச்ச குதிரை பேரம்பலையில் யானையை விரட்டி திருப்பி திருப்பி அடித்த குதிரை. சோழராஜன் குதிரை அம்மா தேவி போகும் குதிரை. எப்பா சோழராஜன் குதிரை அம்மா தேவி போகும் குதிரை. கடலலை தாலாட்டும் வேளாங்கண்ணி. கடலலை தாலாட்டும் வேளாங்கண்ணி. எம்மை கருணையில் தாலாட்டும் மாதா கண்ணி. கடலலை தாலாட்டும் வேளாங்கண்ணி. எம்மை கருணையில் தாலாட்டும் மாதா கண்ணி. கடலலை தாலாட்டும் வேளாங்கண்ணி. தச்சம் ததிதா தச்சம் ததிதா தச்சம் ததிதா திமி தக்கிட்ட தக்க தக்க தச்சம் ததிதா தச்சம் ததிதா தச்சம் ததிதா திமி தக்கிட்ட தக்க தத்ததி தத்தண்ண ஜொன்னு தத்திமி தத்ததி தத்தண்ண ஜொன்னு தத்திமி தத்தரி தரி தத்தண்ண தண்ண தஜுன்னு ஜொன்னு தத்திமி திமி தத்ததி தத்தண்ண தஜொடு தத்திமி தத்திமி தக்கிட்ட தா டிங்குண்டா தொம் தட்டிங்குண்டா தொம் தட்டிக்கிட்ட 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 தா படகினில் வருவோர்க்கு துணையானவள். வரும் பாதை மறந்தவர்க்கு விளக்கானவள். படகினில் வருவோர்க்கு துணையானவள். வரும் பாதை மறந்தவர்க்கு விளக்கானவள். சமயங்களை கடந்த கலையானவள். எங்கள் தாய்குலம் காப்பதற்கு சிலையானவள். வண்ணக் கடலலை தாலாட்டும் வேளாங்கண்ணி. எம்மை கருணையில் தாலாட்டும் மாதா கண்ணி. கடலலை தாலாட்டும் வேளாங்கண்ணி. ஆடடியோ கண்ணே அழகாக ஆடுங்களே ஐயா அருகாக. ஆடடியோ கண்ணே அழகாக ஆடுங்களே ஐயா அருகாக. தஞ்சாவூர் சீமையிலே சரக்கு சம்பா விளையுதுன்னு ஆடடியோ கண்ணே அழகாக வேளாங்கண்ணி பெண்ணை இப்போ
தங்கம் விளையுதுன்னு ஆடடியோ கண்ணே அழகாக முக்குலத்து சீமையிலே சொக்க தங்கம் விளையுதுன்னு ஆடடியோ கண்ணே அழகாக தெற்கிலுள்ள பசுக்களெல்லாம் பக்காப்படி கறக்குதுன்னு ஆடுங்களே ஐயா அருகாக ஆடடியோ கண்ணே அழகாக ஆடுங்களே ஐயா அருகாக மேகம் பார்த்து ஆட்டம் போடும் மயிலாட்டம் மயிலாட்டம் ராகம் போட்டு பாட்டு பாடும் குயிலாட்டம் குயிலாட்டம் வேகமாக ஆடு கண்ணே களியாட்டம் களியாட்டம் இது மேலை நாட்டுக்காரன் பார்க்கும் ஒயிலாட்டம் ஒயிலாட்டம் ஆடடியோ கண்ணே அழகாக ஆடுங்களே ஐயா அருகாக ஆடடியோ கண்ணே அழகாக ஆடுங்களே ஐயா அருகாக இதுதான்மா நடந்தது. அவங்க கிட்ட அந்த சின்ன கோயில பின்னால வந்த கத்தோலிக்க குருமா ரொம்ப முயற்சி எடுத்து பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு கூட இந்த அழகான பெரிய புனிதமான கோயிலை கட்டி வச்சிருக்காங்க. அப்படியா? வாண்ணா கோயிலுக்கு போலாம். அபகிருஷ்ணா, தங்கச்சி அழைச்சுக்கிட்டு மாதாவை தரிசனம் பண்ணு. ஏம்பா சாந்தி, நான் வரட்டுமா? சாந்தி, டியூட்டிக்கு போகல? இல்லன்னா இன்னைக்கு மேரியோட ஷிஃப்ட். கோயிலுக்கு வந்துட்டு இப்பதான் போறேன். கூட்டத்துல உன்னை தேடும் போது அவளையும் பார்த்தேன். மேரியை பாத்தியா? இப்போ வா. அரரரரரே. மேரின்னு சொன்ன உடனே உன் முகத்துல என்ன சந்தோஷம்? ஓ சாந்தி, ஆமா, நான் சொன்ன விஷயத்தை மேரி கிட்ட கேட்டியா? எது? கல்யாண விஷயம் தானே. ஒண்ணும் பிரயோஜனம் இல்லைன்னா. என் கூட வேலை பாக்குறாளே நர்ஸ் ரஞ்சனா, அவ கூட தன்னுடைய அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பல தடவை சொல்லி பார்த்தா. ஆனா மேரி என் கல்யாண விஷயத்தை மாதா பொறுப்புலயே விட்டுட்டேன்னு சொல்லிட்டா. அப்படியா? சரி சாந்தி, இனிமே நீ அவளை தொந்தரவு பண்ண வேண்டாம். வா போற. இப்போவாவது கொஞ்சம் நிம்மதியா நோயாளிகளை கவனிப்ப இல்லையா? ஏன் அப்படி சொல்றீங்க? மேரி 10 நிமிஷம் லேட் ஆனதும் உனக்கு வேலையே ஓடலையே. நோ, யூ ஆர் ராங். டாக்டர், மேரி விஷயத்துல எனக்கு குழப்பமே கிடையாது. அப்படியே இருந்தாலும் நான் என் கடமையிலிருந்து தவறவே மாட்டேன். டாக்டர், சப்போஸ் ஒரு பேச்சு கேட்கிறேன். மேரி உங்களை கல்யாணம் பண்ணிக்க மறுத்துட்டு இதே ஆஸ்பத்திரியில வேற ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா, அதாவது உங்களை, ஏன் அப்படிதான் வச்சுங்களேன், நான் வருத்தப்படலாம். ஆனா நிச்சயமா சொல்றேன், நான் உங்களை விரோதியா நினைக்கவே மாட்டேன். மேரி, ஹலோ மேரி, இன்னைக்கு டியூட்டிக்கு ஏன் லேட்டு? கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். வழக்கமா வர வண்டி கிடைக்கல. மாட்டு வண்டி நம்பினா எப்போ அப்படித்தான். என் தகுதிக்கும் வருமானத்துக்கும் மாட்டு வண்டியே போதும் டாக்டர். பேராசை கூடாது இல்லையா? மேரி, நீயே வீணா சிரமப்படுற, இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு எதுக்கு டாக்டர் சிரமம்? மேரி, உனக்கு எப்பவும் உதவி செய்யத்தான் நான் காத்துட்டு இருக்கேன். கை சுமைய பத்தி பேசுறீங்க, ஆனா மனச்சுமை. மேரி, சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. ஒரு வாரத்துல நம்ம கல்யாணம், அப்புறம் உனக்கு குறையே இருக்காது. தயவு செய்து இனிமே என் திருமணத்தை பத்தி பேசாதீங்க டாக்டர். எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய பொறுப்பு பெரிய இடத்துக்கு விட்டுட்டேன். யார்கிட்ட விட்டுருக்க? டாக்டர் சுந்தரராஜன் கிட்டயா? அன்னை வேளாங்கண்ணி கிட்ட. நான்சென்ஸ். உங்களுக்கு அப்படி தெரியல. மேரி, இது நாள் வரைக்கும் உன்னையே நம்பிட்டு இருந்தேன். என்ன ஏமாத்தான் நினைக்கிறியா? நான் யாரையும் ஏமாத்தேன். மேரி, எனக்கு பதில் சொல்லிட்டு போ. Behave yourself. I am a nurse.
ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு டாக்டர். பேஷண்ட்டை கூட்டிட்டு வரட்டுமா? இந்த கேஸ் ஆபரேஷனே இல்லாம குணமாயிடும் நினைச்சேன். நான் ஏமாத்துறேன். என்ன சொல்றீங்க டாக்டர்? மேரி, ஆண்களுக்கு புகழ், பெண்களுக்கு அழகு, இதுதான் அவங்களுக்கு நிறைய விரோதிகளை சம்பாதிச்சு கொடுக்குது. டாக்டர் ஆண்டனியுடைய போக்கு ரொம்ப அளவுக்கு மீறுதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் மேல தவறு இருக்கிறதா நான் நினைக்கல டாக்டர். என்னம்மா சொல்ற நீ? வேலி இல்லாத தோட்டத்துக்கு அனிதானேங்கிற நினைப்பு. பெத்த தாய் கண் மூடிட்டாங்க. பேணி வளர்க்க வேண்டிய தகப்பனும் கை கழுவிட்டார். பாவி, நான் மத்தவங்களுக்கு சோதனையா தான் இருக்கேன் டாக்டர். அப்படி சொல்லாதப்பா. மேரி, உன்னுடைய அன்பான சேவையினாலையும் ஆறுதலான வார்த்தைகளாலையும் குணமடைய வேண்டிய நோயாளிகளை நினைச்சுப்பாரு. நீ அவங்களுக்காக இங்க இருக்கிற. இத பாரு, நீ அனாதை இல்லப்பா. உனக்கு தகப்ப மாதிரி நான் இருக்கிறேன். கவலைப்படாத. டாக்டர், உட்காருங்க. இட்ஸ் ஆல் ரைட். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எஸ் டாக்டர். இந்த ஆஸ்பத்திரி மாத்திரம் இல்ல, இந்த நாடே நம்மள போல டாக்டருடைய தன்னலமற்ற சேவையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. டாக்டர், நான் எப்பவாவது என் கடமையில இருந்து தவறி இருக்கிறேன் இல்ல. ஆனா மத்தவங்களை தான் கடமையை செய்ய விடாம தடுக்கிறது குற்றம் தானே. உங்களுக்கு மேரியோட சேவை தேவைதான். அதுக்காக மேரி கல்யாணமே செஞ்சுக்க கூடாதுன்னு எதிர்பார்க்கறீங்களா? மேரிக்கு கல்யாணம் நடந்தா என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. அது உண்மையானா நானும் மேரியும் பழகிறத கண்டிக்க மாட்டீங்க டாக்டர். பழக்கத்துல ஒழுக்கம் இருக்கணும். மன்னிக்கணும், என் சொந்த விஷயத்துல நீங்க தலையிடுறீங்க. சொந்த விஷயம் இல்ல, ஆஸ்பத்திரியுடைய கௌரவத்தை பாதிக்கிற விஷயம். ஏன் சுத்தி வளைக்கீங்க டாக்டர்? மேரியை நீங்க விரும்ப சொல்லிட்டீங்க டாக்டர். படிச்சு சொன்ன என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க கேட்டியா? இப்ப அழு. எது எது காலகாலத்துல நடக்கணுமோ அது நடக்கணும். அதுலயும் பெண்களுக்கு கல்யாணம் பிந்தி போனா பலர் பலவிதமா பேசத்தான் செய்வாங்க. கெட்ட பேர் தான் வரும். என்ன பத்தி பேசிட்டு போகட்டும். என் தகப்பனை போல இருக்கிற பெரிய டாக்டர் பத்தியும் பேசுறாங்களே. பேசுவாங்க. நீ செய்யற தவறுக்கு நல்லவங்க பேர் கூட நாசமாயிடும். நான் என்ன தவறு செய்தேன்? கல்யாணம் வேண்டாம்னு பிடிவாதமா இருக்கியே, ஏன்? கல்யாணம் நான் வேண்டான்னு சொல்லலையே. அன்னை வேளாங்கண்ணி காட்டுறதோட யாருன்னு தெரியல. மாதா மாப்பிளைய கையை பிடிச்சு கூட்டிட்டு வருவாங்களா? வருவாங்க. நம்பிக்கிட்டு நாள் அந்த ஆஸ்பத்திரியில குழப்பம் தான் ஏற்படுது. டாக்டர் கூட அந்த ஒற்றுமை போயிடுது. பெரிய மனுஷன் பேர் வாங்கின டாக்டர் கேலிக்குரியவரா எல்லாரும் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆக போறாரு. உன்னுடைய கடவுள் பைக்கு அந்த அளவுக்கு கொண்டு போகுது. உன் மகன் வந்திருக்கேன் தாயே. தனிமரமா இருக்கிற என்ன ஆதரிச்சு காக்க எனக்குன்னு ஒரு துணைய காட்டு. நான் உன் மக தாயே, உன் மக. வானமெனும் வீதியிலே குளிர்வாடையனும் தேரினிலே ஓடி வரும் மேகங்களே கொஞ்சம் நில்லுங்கள். என் உறவுக்கு யார் தலைவி என்று கேட்டு சொல்லுங்கள். மாதாவை கேட்டு சொல்லுங்கள். யாருக்கு யார் என்று சேர்த்து வைக்கும் தேவன் இன்று நீ எந்த உரிமை என்று நெஞ்சோடு சொன்னதென்ன சொன்னதென்ன. வானமெனும் வீதியிலே
தட்டினால் திறப்பதன்றோ தேவன் கோவில் மணிக்கதவு, தட்டினால் பாவை என்று திறந்ததம்மா மனக்கதவு. நான் படித்த வேதமெல்லாம் வான்மழையில் கேட்டதனால் தாய் மனது இறங்கி வந்தாள், தக்க துணை தேடித் தந்தாள், தேடித் தந்தாள். வானமெனும் வீதியிலே மாதுளையின் வாய் திறந்து முத்துக்களை நான் எடுத்து காதலனும் பசியார உண்ணுகின்ற காலம் எது? மாலை உண்ட மேடை உண்ட நாளை மனம் முடிப்பதுண்டு, சோலை உண்டு தென்றல் உண்டு, சொன்னபடி நடப்பதுண்டு, நடப்பதுண்டு. வாழ்கவென்று வாழ்த்து சொல்லுங்கள், நெஞ்சார வாழ்த்து சொல்லுங்கள். அத்தனையும் கனவுதானா? அம்மா அம்மா நீயே சொல்லு, நான் பார்த்தது கனவா உண்மையா? உண்மைதாம்மா. ஆனா அது கனவு மாதிரியே இல்லை, ஏதோ என் கண்ணு முன்னால நடக்கிற மாதிரியே இருந்துச்சு. சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நான் நம்புறேன்ப்பா. நீ கல்யாணமே வேண்டான்னு எவ்வளவு பிடிவாதமா இருந்த. அப்ப என் மனசு என்ன பாடுபட்டிருக்கும் தெரியுமா? எத்தனை நாள் நான் கண்ணீரோட மாதா கிட்ட ஜபம் பண்ணியிருப்பேன். மாதாவோட அருளால உங்க பிரார்த்தனை வீண் போகாதுன்னு நினைக்கிறேம்மா. அப்படியே இருக்கட்டப்பா. நீ குளிச்சுட்டு சீக்கிரமா மாதா கோயிலுக்கு போப்பா. எந்திரி. சரிம்மா. கடலலை தாலாட்டும் வேளாங்கண்ணி, கடலலை தாலாட்டும் வேளாங்கண்ணி, எம்மை கருணையில் தாலாட்டும் மாதா கண்ணி. கடலலை தாலாட்டும் வேளாங்கண்ணி, எம்மை கருணையில் தாலாட்டும் மாதா கண்ணி.
ஆசீர்வாதமும் மாதாவுடைய கருணையும் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். எந்திரிங்க. அம்மா, உன் பேர் என்ன? மேரி. ஓ, மாதாவுடைய பேரு தானே உனக்கு? நடந்திருக்கிறதெல்லாம் பார்த்தா கடவுளுடைய சித்தம் தான் என் மனசுல படுது. நீ உன் விருப்பத்தைய சொன்னீன்னா மேல ஆக வேண்டியதை பார்க்கலாமா? இதுல என்னுடைய விருப்பம் என்னமா இருக்கு? மாதா என் கண்ணீரை தொடச்சிட்டாங்க. என் மன்றாட்டுக்கு பதில் கிடைச்சிட்டது. கனவுல துணைய காட்டி கோவில்ல கொண்டாந்து சேர்த்த மாதாவனுடைய முடிவுதான் என் முடிவு. ஆனா என்ன மேரி, ஏன் தயங்குற? எதுவா இருந்தாலும் மனசை திறந்து சொல்லுமா. ஒண்ணுமில்லம்மா, எனக்கு வளர்ப்பு தந்தை மாதிரி இருக்கிறவர் எங்க பெரிய டாக்டர். அவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு. ஆஹா, அவ்வளவுதானே மேரி, இப்பவே புறப்படலாம். அழைச்சிட்டு போப்பா. இந்த சிக்கலான கேஸ இவ்வளவு சீரியஸான கட்டத்துல நீங்க ஏன் டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்க? ஏன்னு எனக்கே தெரியல. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு ஒரு புது தெம்பும் உற்சாகம் வந்திருக்கு. Believe it or not, I've got a new spirit today. அதனாலதான் ஆபரேஷன் இன்னைக்கு செய்யணும். மேரி, மேரி, அந்த பேஷண்ட் ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணு. டாக்டர், நீங்க ஆபரேஷன் தியேட்டர்ல இருங்க, நீங்க வார்டுல இருங்க, நான் இதை வந்துடுறேன்.